ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது கான்செப்டோட வந்திருக்கேன். அது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரில் எல்லாருமே வந்து அரேஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ இன்கேஸ் வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னா வீடியோவோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து என்னோடய மோட்டிவ் வந்து எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுதான் என்னோட மோட்டிவ். ஸோ இன்கேஸ் நான் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்ததுன்னா வீடியோவோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரே வந்துட்டு பைத்தானோ இல்லை ஜாவா, அரே இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ வந்து அரேவோட கான்செப்ட், அரே எப்படி, அரே வந்து மெமரியில் எப்படி இருக்கும், ஸோ வந்து அரேயில் வந்துட்டு ஏன் வந்துட்டு ரேண்டம் ஆக்சஸ் பாசிபிள், அரேயோட இண்டெக்ஸ் வந்து ஏன் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேயா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ இப்போ அரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அரே வந்து கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்பர் ஈக்குவல்ஸ் டு 50 அப்படின்னு சொல்லி நான் ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். ஓகே, இது இன்டிஜர் டேட்டா டைப், நம்பருங்கிறது வேரியபிள் நம் ஈக்குவல்ஸ் டு 15 நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ இந்த நம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து 50யை ஹோல்ட் பண்ணும். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு கிளாஸ் இருக்குது. நார்மலாக ஒரு கிளாஸில் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 50 வேரியபிள் என்னால் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ இப்போ இந்த ஒரே வேரியபிளே எனக்கு 50 டேட்டா வேணும், ஒரே வேரியபிளில் 10 டேட்டா வேணும், ஒரே வேரியபிளே 100 டேட்டா வேணும். ஸோ வேரியபிள் ஒன்று, ஸோ மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து அரே. ஓகேயா, ஸோ அரேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டிக்ளேர் நம்ம நார்மலாக பண்ணுறப்ப அது ஒரு டேட்டா டைப் கொடுத்துருப்போம். டேட்டா டைப் அரே, அரேயோட நேம், ஓகே, பிராக்கெட் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேயா, இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இன்டீஜர் டேட்டா டைப். ஓகே, இன்டீஜர் அரே, அரே நேம், அரேயோட நேம், அரேயோட எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ 5 எலமெண்ட், 1 2 3 4 5. ஓகே, அண்ட் அனதர் ஒன் திங், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜீரோவோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 20ஓட இண்டெக்ஸ் வந்து 1, 30ஓட இண்டெக்ஸ் வந்து 2, 40ஓட இண்டெக்ஸ் வந்து 3, 50ஓட இண்டெக்ஸ் வந்து 4. இந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேயா, அது என்ன கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்டீஜர்னு சொல்லிட்டீங்கன்னா இதில் இன்டீஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேயா, இன் பிட்வீன் வந்துட்டு நான் ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியாது அரே. ஓகேயா, இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். ஓகேயா, இப்படி தான் வந்து டிக்ளேர் பண்ணுவோம் நார்மலாக இது ஒரு அரே அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதில் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்த பாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ட் அரே, ஓகே, இந்த பிராக்கெட். ஓகேயா, இது வந்து ஏன் வந்துட்டு இன்டீஜர் ஆஃப் அரே அப்படின்னு நான் இங்கே வேரியபிள் கொடுத்துருக்கேன்ல, இது வந்து ஒரு ஜென்ரல் நார்மலாக இன்டீஜர் வேரியபிள் அப்படின்னு இல்லாமல் இது ஏன் வந்து நம்ம அரே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ஜென்ரலாக இப்போ இந்த நம்பர் சொல்லணும்ல இன்ட் நம், அந்த மாதிரி இதை ஏன் ப்ரோ நம்ம வந்து இன்ட் அரேன்னு ஜென்ரலாக சொல்லலாமே, ஏன் வந்து நமக்கு வந்து இன்டீஜர் ஆஃப் அரே அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் ப்ரையாரிட்டி டிஃப்ரென்ஸ் வரும். நமக்கே எல்லாத்துக்கும் தெரியும் பிராக்கெட் ஹேஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. கரெக்டாக? ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இன்ட் இந்த பிராக்கெட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கனால இந்த அரே அப்படின்ற இந்த வேரியபிள் வந்து ஓகே உனக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது, நான் உன்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஸோ இதை இன்டீஜர் ஆஃப் அரேன்னு தான் சொல்லுவோம். ஓகேயா, இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக இன்ட் அரே இந்த பிராக்கெட். ஓகேயா, பிராக்கெட் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி, இன்டீஜருக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தியா பிராக்கெட்டுக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தியா? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் போர்ட் மாஸ் ரூல் மேக்ஸில் வந்து பிராக்கெட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. ஓகேயா, ஸோ பிராக்கெட்டுக்கு அப்படின்றனால இந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டை நோக்கி கிட்ட போயிடும். ஸோ இன்டீஜர் அரே அப்படின்னு மீனிங் வேண்டும். ஓகேயா, ஸோ இதில் வந்து இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜருக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் 4 பைட்ஸ். இது வந்து ப்ரோக்ராமிங் டு ப்ரோக்ராமிங் மாறும். ஓகேயா, 4 பைட்ஸ் 2 பைட்ஸ் 6 பைட்ஸ் அந்த மாதிரி வந்து 6 பைட்ஸ் இல்லை, ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மாறும். நம்ம வந்து இப்போ 4 பைட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஜாவாலேயோ சிலேயோ பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரோ இந்த 4 பைட்ஸ் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம்.
1 byte equals to 8 bits. ஓகேயா, 1 பைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 8 bits. ஓகே, கைண்ட்லி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் பைனரி டு டெசிமல், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேயா, இப்போ 8 bits அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பரில் 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி 8 பிட்ஸு நான் வந்து பைனரியில் நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து எது வேணாலும் இருக்கலாம். பைனரி 0 1 சம்திங் எது எனி நம்பர் ஏதோ ஒன்று இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இதோட மொத்த சைஸ் வந்து 1 பைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 8 பிட்ஸ் இருந்தால் அது 1 பைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 3 பிட்ஸ்னு வச்சுப்போம், 8 பிட்ஸை விட்டுருங்க. ஓகேவா, இது வந்து கன்வர்ஷன். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 பிட்ஸ்னு வச்சுப்போம். 3 பிட்ஸ்னா என்ன, 3 இது இருக்கும் அந்த மாதிரி. ஸோ 3 பாசிபிலிட்டிஸை எழுதுங்க. 0 0 0 0 0 1. ஸோ இது எல்லாமே வந்து டெசிமல் வேல்யூ, இது எல்லாமே இந்த டெசிமலோட பைனரி வேல்யூ. ஸோ 0ங்கிறது டெசிமல் வேல்யூ. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனரி, 0வோட பைனரி வேல்யூ, இது 1ஓட பைனரி, 2ஓட பைனரி, 3ஓட பைனரி, 4ஓட பைனரி, 5ஓட பைனரி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, இப்போது 3 பிட்ஸில் வந்து என்னால் எவ்வளோ ஃபார்ம் பண்ண முடியுது, 2 பவர் 3. 2 பவர் 3ங்கிறது 8. ஸோ நம்மளால 0 to 7 வரை ஃபார்ம் பண்ணுறோம். 0 to 7. ஓகே, 0 to 7 டோட்டலாக எத்தனை கவுண்ட் இருக்குது, 8 கவுண்ட்ஸ். ஓகே, அதுதான் நீங்கள் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஏன் ப்ரோ நம்ம 2 பவர் 3ன்னு எழுதுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ங்கிறது பார்த்தீங்கன்னா பைனரி 0, 1 2 வேல்யூஸ் இருக்கா. ஸோ இந்த 2 வேல்யூஸை நம்ம 3 பாசிபிள் காம்பினேஷன் 3 பிட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு மீனிங் இருக்குது. ஓகேயா, அதுதான் வந்து இதுக்கு மீனிங். இந்த 0 and 1 இந்த 2 வேல்யூவை நம்ம வந்து 3 பிட்ஸாக நம்ம வந்து 3 காம்பினேஷனில் 3 பிட்ஸாக நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ இந்த 3 பிட்ஸில் வந்து என்னால் 8 வரைக்கும் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும், 0 to 7. ஓகேயா, ஸோ 8 பிட்ஸில் என்னால் எவ்வளோ ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே வாங்க. 8 பிட்ஸில் என்னால் எவ்வளோ ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 2 பவர் 8 ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 2 பவர் 8ங்கிறப்ப 256 வரும். 256 அப்படின்னா 0 to 255. ஓகேயா, ஸோ ஓகே, அதே மாதிரி இப்போ 4 பைட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 1 பைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸுன்னு. ஓகே, ஸோ 4 பைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 8 32 பிட்ஸு. ஸோ இன்டீஜர் வந்து நம்ம ஏன் 4 பைட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இன்டீஜர் அப்படின்ற அந்த இதனால டேட்டா டைப்னால 2 பவர் 31 31 அந்த 0 to 31 என்ன டோட்டலாக 32 பிட்ஸ் இருக்கா. ஸோ இத்தனை காம்பினேஷன் நம்பர் வந்து இதால் இது வித்ஸ்டாண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 பவர் 31 எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து இன்டீஜரால் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து இன்டீஜர் வந்து 4 பைட்ஸ் சைஸ் வந்து 4 பைட்ஸ் 4 பைட்ஸ் 4 பைட்ஸுங்கிறோம். ஓகே, இப்போ வந்து எப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிச்சா. 3 பைட்ஸில் என்னால் 8 வரை நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். ஓகே, 0 to 7. ஓகே, 8 காம்பினேஷன் நம்பர். 8 பிட்ஸுக்கு இப்போ 1 பைட்டுங்கிற 8 பிட்ஸா, அப்போ 8 பிட்ஸுக்கு என்னால் எவ்வளோ ஃபார்ம் பண்ண முடியும், 2 பவர் 8. 2 பவர் 8ங்கிறது 256. ஸோ 0 to 255. ப்ரோ இதில் 255 தானே ப்ரோ இருக்குது, எப்படி 256 சொல்கிறீங்க, நம்ம 0 தானே இது பண்ணுறோம், 0வே ஆட் பண்ணணும்ல. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 256 இருக்குது. ஸோ இப்போ 4 பைட்ஸுங்கிறப்ப 4 பைட்ஸ் 1 பைட்டுங்கிறது 8 பிட்டு. ஸோ 4 பைட்ஸுங்கிற 4 × 8 வந்து 32 பிட்ஸ். ஓகே, ஸோ இந்த 32 பிட்ஸ். ஓகே, 32 பிட்ஸுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 0 and 1 பைனரி தானே, கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த 2 நம்பரை நம்ம 32 காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, 32 இந்த சென்ஸ் 0லேருந்து 31. ஸோ டோட்டலாக 32 வருதா, 0லேருந்து 31 அப்படிங்கிறப்ப 32 கவுண்ட் வருதா. ஸோ வந்து 32 கவுண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ மீன் 2 பவர் 32 காம்பினேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ அதனால தான் இன்டீஜர் 4 பைட்ஸ் அப்படிங்கிறோம். ஓகேயா, ஸோ இப்போ இதில் என்ன ஏன் வந்து நான் இப்போ இது சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டீஜர் அரேன்னு நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேயா, இப்போ இந்த இன்டீஜர் பார்த்தீங்கன்னா INT. ஓகே, 4 பைட்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஒரு நம்பரும் 4 பைட்ஸ், ஒரு நம்பரும் 4 பைட்ஸ். 10 எனக்கு ஒரு 4 பைட்ஸ், ஏன்னா நான் இன்டீஜர்ப்பா, எனக்கு ஒரு 4 பைட்ஸ். 20 நானும் இன்டீஜர்ப்பா, எனக்கு 4 பைட்ஸ். 30 நானும் இன்டீஜர், எனக்கு 4 பைட்ஸ். 40 நானும் இன்டீஜர், எனக்கு 4 பைட்ஸ் வேணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீஜர் 4 பைட்ஸ். இது வந்து ப்ரோக்ராமிங் டு ப்ரோக்ராமிங் சேஞ்ச் ஆகும். இப்போ சில ப்ரோக்ராமிங்கில் இன்டீஜர் 2 பைட்ஸ்னா இந்த 10 வந்து 2 பைட்ஸில் இருக்கும், 20 வந்துட்டு 2 பைட்ஸில் இருக்கும், 30 வந்து 2 பைட்ஸில் இருக்கும். இதை வந்து இன்னும் இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். ஓகேயா, ஸோ பாருங்க, ப்ரீவியஸாக நான் அந்த அரே வச்சிருந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன்ல ப்ரீவியஸ் பேஜில், இந்த அரேவை நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக நெக்ஸ்ட் இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஓகேயா, பாருங்க 10 20 30 40 50. ஓகேயா, 4 பைட்ஸ்னா என்ன ப்ரோ இது, 4 பைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 1001 1002 1003. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஓகே,
அட்ரஸுக்கும் இண்டெக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட்ரஸ்னால் மெமரியில் வந்து அந்த மெமரியில் வந்து அந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அதுதான் வந்து மீனிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா இந்த மெமரிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டோட அட்ரஸ் மாதிரி. ஸோ கம்ப்யூட்டரில் இருக்க மெமரியில் வந்து அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் 4 பைட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000, 1001, 1002, 1003. ஓகே, ஸோ இந்த 4 பைட்டை நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் வந்து இன்டீஜர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டிகுவஸ். நெக்ஸ்ட் ஒரு இது சொன்னேன் பார்த்தீங்களா, 1 மினிட். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கான்டிகுவஸ் மெமரி அலோகேஷன் பண்ணுங்க. கான்டிகுவஸ்னா கண்டினியூஸாக. இப்போ நீங்கள் 1003லேருந்து விட்டீங்க அப்படின்னா 1003லேருந்து விட்டீங்க, நெக்ஸ்ட் 1004லேருந்து அடுத்த எலமெண்ட் வரணும். 1004, 1005, 1006, 1007. நான் ஒரு 4 பைட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து 1007 முடிச்சா கண்டினியூஸ். நெக்ஸ்ட் 1008, 1009, 1010, 1011. இது ஒரு 4 பைட்ஸ். ஏன்னா இது இன்டிஜர் தானே. டில் நம்ம எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அது வரைக்கும். ஓகேயா, இதில் சில நேரத்தில் இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டோட்டல் சைஸ் ஆஃப் தி அரே அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. டோட்டல் சைஸ் ஆஃப் தி அரே. ஸோ இதில் டோட்டல் சைஸ் ஆஃப் தி அரே என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு மொத்தம்? 1, 2, 3, 4, 5. 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு எலமெண்டோட சைஸ் என்னது? ஒரு எலமெண்ட் இன்டிஜரா? இன்டிஜரோட சைஸ் 4 பைட்ஸ். ஸோ ஒரு எலமெண்ட்டும் 4 பைட்ஸ். ஸோ 5 × 4 20 பைட்ஸ். பாருங்க, 4 பைட்ஸ், 4 பைட்ஸ், 4 பைட்ஸ், 4 பைட்ஸ். 4 × 5 20 பைட்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா சொல்லணும்னா கடைசி அட்ரஸ் என்னது? அட்ரஸுங்கிறது நான் எக்ஸாம்பிளுக்கு நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன். இது எது வேணாலும் வரலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சிஸ்டம் ஆர் கம்பைலர். ஓகே, சிஸ்டம் டிபெண்ட் பண்ணி எந்த அட்ரஸ் கொடுக்கணும் அதான் கொடுக்கணும். இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளுக்காக நான் அந்த நம்பர்ஸாக எழுதியிருக்கேன். ஓகேயா, ஸோ இப்போ 1090 தான் இதோட லாஸ்ட் அட்ரஸ். ஓகேயா, பிகினிங் அட்ரஸ் 1000. ஓகே, இது வந்து 1000 ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து இப்போ என்ன இங்கே ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 1019 மைனஸ் 1000 உங்களுக்கு என்ன வரும்? 19 வரும். ப்ளஸ் 1 20. ஓகே, சிம்பிள் கான்செப்ட் தான் பாருங்க. இந்த மாதிரி தான் 1 2 3 4 5 இருக்கு. இப்போ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா அப்பர் லாஸ்ட் எலமெண்ட், ஓகே, 5 மைனஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எத்தனை இருக்குன்றது வந்துடும். சிமிலராக அதுவும் இதே கான்செப்ட் தான். 19, ஓகே, லாஸ்ட்ல இருக்க எலமெண்ட் 19 அட்ரஸ் மைனஸ் 1000 ஃபர்ஸ்ட்ல இருக்க எலமெண்டோட அட்ரஸ், ஓகே, ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா டோட்டலாக 20 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வந்துடும். இல்லை ப்ரோ நான் இண்டெக்ஸ் வச்சு நான் கேல்குலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே இருக்கிறது இண்டெக்ஸ் 0, 1, 2, 3, 4. ஓகேவா, கீழே இருக்கிறது வந்து இண்டெக்ஸ். ஓகேவா, இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வச்சு நம்ம ரேண்டமாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அரேவை. ஓகேவா, இதையும் நான் வந்து ப்ரீவியஸ் பேஜில் இந்த இதில் போட்டிருப்பேன். சரி, ரேண்டம் ஆக்சஸ் இஸ் பாசிபிள். ரேண்டம் ஆக்சஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு இப்போ நான் 30 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா அரே ஆஃப் இந்த மாதிரி அரே ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு 30 பிரிண்ட் ஆகிடும். இதுதான் வந்து இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேயா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த கான்செப்ட். இப்போ டோட்டல் எலமெண்ட்ஸ் நான் இண்டெக்ஸ் வச்சு பார்க்கணும். டோட்டலாக எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது? 4 இருக்குது. 4 லோவர் இதுவா, சாரி அப்பர் பவுண்டா, அப்பர் 4 லாஸ்ட் எலமெண்ட்டு மைனஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 5. ஸோ 5 எலமெண்ட்ஸ் வந்துருச்சா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அரே ஆஃப் 3. ப்ரோ அரே ஆஃப் 3ன்னு கொடுத்தா நீங்கள் சொன்னீங்க எனக்கு தேர்ட் எலமெண்ட் வந்து வரும். ரேண்டம் ஆக்சஸ் அரேல பாசிபிள். நீங்கள் நம்ம இண்டெக்ஸ் வச்சு ரேண்டமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டு. ஸோ இது எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் அரே என்ன சொன்னேன்? கான்டிகுவஸ் மெமரி அலோகேஷன் அப்படின்னா இந்த 1000ங்கிறது பேஸ் அட்ரஸ். பேஸ் அட்ரஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேஸ் அட்ரஸ்னா ஸ்டார்டிங் அட்ரஸ். இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ்லேருந்து கண்டினியூஸாக எனக்கு 20 பைட்ஸ் வந்து எனக்கு அலோகேட் ஆயிருக்கு என்னோட 5 எலமெண்ட்ஸுக்கு அப்படின்றது மீனிங். ஓகேயா, இப்போ நீங்கள் அரே ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஓகேடா, இப்போ ஈக்குவல்ஸ் டுன்னு போட்டிங்கன்னா பேஸ் அட்ரஸ் ஃப்ரம் த 1000, இந்த 1000லேருந்து ப்ளஸ், ஓகே, நமக்கு என்ன எலமெண்ட் தேவை? 3, தேர்ட் எலமெண்ட். ஓகே, தேர்ட் எலமெண்ட் அரே இண்டெக்ஸ் 3ல இருக்க எலமெண்ட் எனக்கு தேவை. ஸோ 3 சிமிலர்லி மைனஸ் 0, ஓகே, 0. ஓகேயா, இப்போ இன்டூ 4 என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எலமெண்ட்லாம் இருக்குல்ல ஒரு எலமெண்ட்டும் 4 பைட்ஸ். ஓகேயா, ஸோ ஒரு எலமெண்ட்டும் 4 பைட்ஸ், 4 பைட்ஸ், 4 பைட்ஸ், 4 பைட்ஸ். ஓகேவா, இப்போ மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 ப்ளஸ் 3 - 0ன்னா 3 - 0 வந்து 3.
ஸோ 3 × 4 12. ஸோ 1000 + 12 1012. ஸோ 1012 அட்ரஸில் இருக்க எலமெண்ட்டை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பைலர்கிட்ட சொல்கிறோம். பாருங்கள் 1000. ஓகே 1012 என்ன இருக்குது 40. ஆன்சர் 40 வந்துச்சா? ஸோ சிமிலர்லி அதே மாதிரி அரே ஆஃப் 2 எப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே இந்த மாதிரி. ஸோ ஏன் வந்து அரேல வந்து ரேண்டம் ஆக்சஸ் வந்து ஏன் பாசிபிள்னா அதுக்கு மீனிங் இதுதான். உங்களால் ஒரு பேஸ் அட்ரஸ் இருந்துச்சுன்னா எந்த எலமெண்ட்டோட அட்ரஸையும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் லூப்போ இல்லை எந்த லூப்போ யூஸ் பண்ணாமல் எந்த அட்ரஸில் இருக்க எலமெண்ட்டோட அட்ரஸை வேணால் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இது பாருங்க, ஃப்ரம் பேஸ் அட்ரஸ் we can calculate address of any element. This is why random access is possible in array. ஓகேயா? உங்களால் இப்போ நீங்கள் அரே ஆஃப் 4 அப்படி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? அரே ஆஃப் 4னா பேஸ் அட்ரஸ் இருக்குது, ஃப்ரம் 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நமக்கு என்ன இண்டெக்ஸ் தேவை? 4th இண்டெக்ஸ் தேவையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 4th இண்டெக்ஸ் தேவைன்னா இந்த இடத்துக்கு 2க்கு பதிலாக 4 - 0. ஒரு எலமெண்ட்டும் 4 பைட்ஸ். அப்போனா நம்ம கம்பைலர்கிட்ட என்ன சொல்கிறோன்னா 1000லேருந்து ஒரு எலமெண்ட்டும் 4 பைட்ஸு நீ கிராஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு 1016க்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இதுக்கு மீனிங். ஓகே, இப்போ அரே ஆஃப் 3 அப்படின்னா என்ன? 1000 பேஸ் அட்ரஸ் எனக்கு ஸ்டார்டிங் அட்ரஸ்லேருந்து 3 3rd இண்டெக்ஸுக்கு போகணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டும் வந்து 4 பைட்ஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ 4 பைட்ஸ் தாண்டி நீ வந்து 1012th இண்டெக்ஸ்க்கு போ அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அரேல வந்துட்டு ரேண்டம் ஆக்சஸ் வந்து பாசிபிள். ஓகேயா? ஸோ இதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 minute. ஓகே, இதை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ அரேல வந்துட்டு உங்களுக்கு எந்த எலிமெண்ட் வேணாலும் இன்டீரியர் கொடுத்துருக்கலாம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துருப்பாங்க, ARR அரே, லோவர் இண்டெக்ஸ் வந்து ஒரு 70, அப்பர் இண்டெக்ஸ் வந்து ஒரு 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லோவர் பவுண்டுன்னு அர்த்தம், LB லோவர் பவுண்டு, இது வந்து அப்பர் பவுண்டு, ஹையஸ்ட் இண்டெக்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் கொடுத்து இந்த இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ஃபார்முலானா என்ன? ப்ரீவியஸ் இதில் யூஸ் பண்ணோம்ல, இந்த பேஜில் பண்ணியிருக்கோம்ல அரே ஆஃப் 3 அப்படின்னு, இது வந்து ஜென்ரலைஸ்ட் வெர்ஷன். அதோட ஜென்ரலைஸ்டாக எப்படி பண்ணலாம் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக பார்த்துக்கோங்க, அரே எனக்கு ith இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் எனக்கு வேணும். ஓகேயா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ் அட்ரஸ்லேருந்து ப்ளஸ் எனக்கு என்ன இண்டெக்ஸ் தேவை? ith இண்டெக்ஸ். ஸோ IA மைனஸ் லோவர் பவுண்ட் இன்டூ சைஸ் ஆஃப் டேட்டா டைப். அந்த இடத்துல அவன் கேரக்டர் கொடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து இன்டிஜரோ வேறு எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். அதை அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டேட்டா டைப், ஒரு எலமெண்ட்டோட சைஸ் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சைஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த எலமெண்ட் வேணாலும் நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் வந்து அரேயோட இண்டெக்ஸ் வந்து ஏன் வந்து 0ல வந்து ஸ்டார்ட் ஆகுது? ப்ரோ என்ன ப்ரோ எப்படி ஏன் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணாலும் ஏன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸாக இப்போ பார்த்தோம். ஓகேயா? ஓகே, நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. பேஸ் அட்ரஸ்லேருந்து எனக்கு தேவையான இண்டெக்ஸ் வந்து 3. ஸோ 3 - 0 × 4. ஓகேயா? ஓகே, இதை வந்து பார்த்தோம். இதை நான் ஏன் 3 - 0ன்னு தான் எழுதணுமா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வெறும் 3ன்னு எழுதலாமே. கரெக்டு தானே? ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0 அப்படின்றனால நான் 3 - 0ன்னு எழுதலாம். இல்லைனா நான் 3 - 0னா நான் ஜென்ரலாக 3 தானே, நான் டேரெக்டாக 3னே போடலாமே. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரேயோட இண்டெக்ஸ் வந்துட்டு இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணணும்? 1000 ப்ளஸ் நமக்கு தேவையான இண்டெக்ஸ் வந்து 3 - 1ன்னு நான் போடணும் இன்டூ 4. ஓகே, இந்த 3 - 1ன்னு நான் போடுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வாட்டி மைனஸ் பண்ணணும். மைனஸுங்கிறது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன் மாதிரி. ஓகேயா? இப்போ நீங்கள் 100 எலிமெண்ட் கண்டுபிடிக்கும் அப்படின்னா 100 மைனஸ் வந்து நான் மைனஸ் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேயா? 1000 எலிமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1000 வந்து மைனஸ் ஆப்ரேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறனால நம்ம டேரெக்டாக இப்படி 3 - 0ன்னு எழுதாமல் டேரெக்டாக 3ன்னு எழுதிக்கலாமே. ஸோ டு ரெடியூஸ் த ஆஃப்செட் கால்குலேஷன், இந்த கால்குலேஷனை வந்துட்டு நம்ம வந்து வேணாம் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அரே வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? இதனால தான் வந்து அரே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அரே இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் நான் சொல்கிறேன், 1000 அரே இண்டெக்ஸ் வந்து இப்போ 1ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா 3 - 1ன்னு நான் போடணும். 0ன்னு இந்த இடத்துல இருந்து இப்போ நான் வந்து இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா, அதனால வந்து நான் இப்போ நான் 0ன்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் இந்த இடத்துல 1 யூஸ் பண்ணணும். ஓகேயா?
இன்டூ 4னு போடுவீங்க. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்க ஒரு சப்ராக்ஷன் பண்ணுறோம். 100 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க நம்ம 100 சப்ராக்ஷன் பண்ணணும். 1000 எலமெண்ட் கண்டுபிடிக்க நம்ம 1000 சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த சப்ராக்ஷன் வேணாம், இதை நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றனால அரே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1000 அப்படின்னு போட்டுட்டு அரே வந்து 0ல தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 - 0ன்னு எழுதுவீங்க. அதை டேரெக்டாக 3ன்னு எழுதிக்கலாமே. என்ன சொல்லுங்க, புரியுதா? 3ன்னு எழுதிக்கிட்டு இன்டூ 4 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இட் வில் பிகம் என்னது 1012. ஓகே, ஆன்சர் வந்து அது இண்டெக்ஸ் அந்த அட்ரஸில் இருக்க எலமெண்ட் வந்து 40 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இது வந்து அரேயோட ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் வீடியோ. ஓகே, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா, பைத்தான் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் இதில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம சம்மரி என்னன்றதை பார்ப்போம். அரேங்கிறது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் கலெக்ஷன். சீக்வன்ஷியலாக லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீக்வன்ஷியலாக கலெக்ட் வந்து எலமெண்ட்ஸ் இருக்கும். கான்டிகுவஸ் மெமரி அலோகேஷன். கான்டிகுவஸ்னா என்னது? கண்டினியூஸாக மெமரி. இதை நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம்ல, கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். பாருங்க, கண்டினியூஸாக 1003க்கு அப்புறம் 1004லேருந்து அடுத்த எலமெண்ட் இருக்குது, 1007 வரை இந்த எலமெண்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் 1008 வரை அடுத்த எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். ஓகேயா? இதுதான் வந்து அரேயோட இது. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் பாசிபிள். ரேண்டம் ஆக்சஸ் பாசிபிள் நான் சொன்னேன். அதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, ரேண்டமாக எந்த எலமெண்ட் வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஸ் அட்ரஸ் இருந்தால் போதும், எந்த எலமெண்ட்டோட அட்ரஸ் வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஃபார்முலா நீங்கள் லாஜிக்கலாக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். லாஜிக்கலானா இதுதான் வந்து பேஸ் அட்ரஸ் என்ன, அதுலேருந்து நமக்கு எந்த அட்ரஸோட இண்டெக்ஸ் தேவையோ அதுலேருந்து மைனஸ் லோவர் இண்டெக்ஸ் இன்டூ சைஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட். அதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து அரேயோட சம்மரி. ஓகே, ஸோ வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.